இப்போ பாருங்கள் மகாவி ஸ்ப்ரிங்ஸில் பிஆர் இன் மகாவி ஸ்ப்ரிங்ஸ். அதுக்கு வந்து போர் இஸ் கோயிங் ஆன். இதில் என்ன பியூட்டினா இவங்க 7-8 பேர் இருக்காங்க. இந்த போர் இது டிரைவர் தனி, அந்த வேலை செய்கிறது தனி. நல்லா இருக்குங்க. இது ஒரு பாருங்கள், ஒரு மினி ப்ராஜெக்டு. இது பாருங்கள், இதுதான் இங்கே தான் அந்த மூடி வச்சுருக்காங்கல்ல, அங்கே தான் அதை சொல்ல அரைச்சிருவாங்க. இது போயிட்டுருக்கு. இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஓகே, இப்போ பாயிண்ட் என்னென்னா, இப்போ இவங்க வந்து டிக்கிங் டிபார்ட்மெண்ட்டு, டிரைவர் அங்கே உட்காந்துருக்காரு கண்ணன். இப்போ வந்து சமையல் பாருங்கள், எப்படி ஃபுல் ஃப்ளெஜ்டு செல்ஃப் ரிலையண்ட். இது பாருங்கள், அவர் பண்ணுறாரு பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணுறாரு. எனக்கே நாக்கு ஊறுது. பேர் என்ன தம்பி? வெங்கடேஷா. எந்த ஊர்? சேலமா? நானும் சேலம் தான். சேலத்தில் எங்க? தெரியும், வாழப்பாடி ஆத்தூர். இந்த இது முருகன் கோவில் இருக்க, திருமலை முருகன், பெரிய முருகன் இருக்காரு. இன்னைக்கு என்ன பண்றீங்க? இப்ப எங்க வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஆஹா, ரைஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. இல்ல நல்லா பண்றீங்க. எங்க போனாலும் நாமளே சமைச்சுக்கிறது கட்டுப்படி ஆகாது. கரெக்டுப்பா. புளி தண்ணி ஊற வச்சுட்டாரு பாருங்க. புளி தண்ணி ஊற வச்சுட்டாரு. இங்க நோ குக்கர். இது வந்து குக்கர் தனியாக. இங்கே பாருங்கள், பருப்புக்கு குக்கர் வச்சுருக்காங்க. இங்கே வந்து சாதம் வெந்துட்டுருக்கு. என்ன அழகாக தக்காளி பாருங்கள், கட் பண்ணுறாரு பாருங்கள். ஆஹா, எந்த ஊர் போனாலும் இது பண்ணிடுவீங்க இல்லையா? எங்கே நார்த்து எங்கே போனாலும் கவலையே இல்லை. அங்கே என்ன காய் இருக்கோ அதை வாங்கி பண்ணிட வேண்டியது. பாருங்க, பருப்பு ரெடி, சவுண்டு கேட்குது பாருங்க. சாதம் ரெடி. பா, இது ஒரு மினி ப்ராஜெக்ட்டுங்க. போருங்கிறது இங்கே ஜென்ரேட்டர், இது இங்கே இந்த ஒர்க்கு. அங்கே டிரைவர் தனியாக உக்காந்துருக்காரு, அவர் டிரைவிங் டிபார்ட்மெண்ட். இது குக்கிங் டிபார்ட்மெண்ட். இப்போ குக் பண்ணுறது, சமையல் பண்ணுறதுக்கு எத்தனை பேர்? நீங்கள் ஒருத்தர் தான், ஒண்டி தான். சமையல் மட்டும் பார்த்துக்கணும் நீங்கள். நல்லா இருக்குங்க. தக்காளி உள்ளார போயிடுத்து. இருக்கட்டும், தக்காளி சாதம் ஆகிடும், அவ்வளோதான். இன்னும் வேகலை இல்லை? ஏதாவது லொக்கேஷன் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. இந்த இடம் கரெக்டானு. நாங்களும் கூட எவ்வளோ நாள் இருக்கோம் தெரியல எங்களுக்கு. அழகாக இருக்குங்க. பாருங்கள், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காரு, பச்சை மிளகா, அப்புறம் தக்காளி, புளி அங்கே ஊற வச்சுருக்காரு, சாம்பார் பொடி, எல்லா பொடியும் இங்கே வச்சுருக்காரு தனியாக. பெட்டி நிறையா சமையல் பெட்டிக்குள்ளே அடைச்சிட்டாரு சமையலுங்க. அந்த சாக்கை வந்து நல்லா அலம்பி வச்சுருக்காங்க. இது வந்து நோ டெமோ. ஒரு இங்கிலீஷில் சொல்லுவாங்களா, ஃபீட் ஆன் த ஸ்ட்ரீட், கிரவுண்ட் ரியாலிட்டி, நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எங்கே போனாலும் ஒரு தனி ஒருத்தர், இவர் ஒருத்தர் தான், வெங்கடேஷ் ஒருத்தர் தான் குக்கிங் பார்த்துக்கிறாரு. சேலத்துக்காரரு, எல்லாமே இங்கே சேலம், டிரைவர்லேருந்து எல்லாம் சேலம். நீங்கள் சமைக்கிறத காமிச்சிருவேன் நான். மற்றவங்க என்ன சமைக்கிறது, நாம் சமைக்கிறது தான் சமையல். என்ன சொல்கிறீங்க? அது பழைய சாதமாக இருந்தால் கூட பரவாயில்ல, தண்ணி வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டா கூட பரவாயில்ல. தெரியுது பாருங்க, தண்ணி இன்னும் வேகலை.
சாதம். அது போடணும்ல, இந்த பூண்டு ஜீராலாம் போட்டு அடிச்சிக்கணும். அது ரசத்துக்கு தனி, ரசத்துக்கு தான் இதா? ஆஹா, இது இப்போ சாம்பார், இது சாம்பார், இது ரசம். ரசத்துக்கு தனியாக அதை வச்சுட்டீங்க. 2 in 1, ஒரே இதில் ரெண்டையும் பண்ணிடலாம் இல்லையா? வெங்கடேஷ் பட்டுன்னு ஒரு செஃப் இருக்கார் தெரியுமா? பெரிய சமையல்காரர், யூடியூப்பில் போடுவார். அவர் என்ன வெங்கடேஷ் பட்டு, நீங்களும் வெங்கடேஷ் தானே, நீங்களும் நல்லா தான் பண்ணுறீங்க. வெங்கடேஷ் நல்லா பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணுறீங்க. இது சாம்பாருக்கு பருப்பு, அது ரசத்துக்கு அந்த தண்ணி மேலே எழுத தண்ணி எழுது ரசத்தை பண்ணி வேண்டும். அவ்வளோதான். ஆஹா, சௌச்சவு பாருங்க, சௌச்சவு இறங்குது பாருங்க, எவ்வளோ கட் பண்ணி வச்சிருக்காரு ஏற்கனவே. சீம கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க, சௌச்சவு. அதை போட்டு சாம்பார், அவ்வளோதான். சாம்பாருக்கு மசாலா ஐட்டம் பண்ணி வச்சிருந்தீங்களா நீங்களே? அங்கேருந்து கொண்டு வந்துடுறது ஊர்லேருந்து. அதில் கொத்தமல்லி, தனியா போட்டீங்க. இது காரப்பொடி, சாம்பார் பொடி, இது மல்லித்தூள், அவ்வளோதான். சாம்பார் பாருங்க, இந்த பருப்பை தேய்ச்சி பருப்பை கரைச்சி விட்டா சாம்பார் ரெடி. பாருங்க, தலையில் இருக்கிறத கூட எடுத்து விட்டாங்க. ரசத்துக்கு ரெடியாக இருக்கு பாருங்க. ரசத்துக்கு மஞ்சள், உப்பு, காரப்பொடி, போட்டு பிசைஞ்சிட வேண்டியதான். பருப்பு தண்ணி தனியாக எடுத்து வச்சிருந்தாருல, அதை வச்சு பிசைஞ்சிட வேண்டியதான். பிரபலமான வெங்கடேஷ் பட்டுன்னு இருக்காரு. இவரும் நமக்கு பிரபலம் தான். வெங்கடேஷ் நமக்கு தெரிஞ்ச வெங்கடேஷ் பட்டு இவர் தான். அதிகம்
ரசம் வர வர கடுகு ரசம் மசாலா நம்மளே பண்ணது சாம்பார் அப்படியே ரசம் அவ்வளோதான் ரசம் சாம்பார் ஆயிடுச்சு பாருங்க சாம்பார் ஆயிடுச்சு சௌச்சோ சாம்பார் ஆயிடுச்சு சௌச்சோ சாம்பார் ரெடி எடுத்துருக்கான்னு பார்த்துக்கிறாரு பருப்பு உப்பு ரசம் ரெடி அந்த சாம்பார் இந்த ரசம் ஆஹா சௌச்சோ சாம்பார் ரசம் சாம்பார் ரெடிங்க ஆஹா फर्स्ट क्लास बना दिया।